இன்றைக்கி மார்னிங் ஒரு குட்டி மினி விலாக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காலையிலேயே மாடிக்கு வந்துட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்துட்டேன். ஸோ செடியெலாம் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ தண்ணி ஊற்றினா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து வெயிலுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றிடுங்க. ஸோ அப்போ தான் வந்து செடிக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அண்ட் தென் நமக்கும் வந்து ஒரு வேலை முடியும். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து இந்த வெண்டைக்காய் செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். இப்போ தான் வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நல்லா ஹைட்டாக வளர்ந்து வெண்டைக்காவும் காய்ச்சிருக்கு. நிறைய வெண்டைக்காய் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வெண்டைக்காய் வந்து காய்ச்சிருக்கு. இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா சீடு கடையில் வாங்கி சீடு போட்டு அதுலேருந்து வளர்ந்த செடி ரொம்ப சூப்பராக நல்லா வந்து ஒரு 5-6 காய் வந்து நல்லா காய்ச்சிருக்கு. ரொம்ப நாள் வந்து இதிலே விட்டால் நல்லா முத்திரும். அதனால் வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி வந்து பறித்து சமைக்க வேண்டியதாக இருக்கும். வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து முத்தி போயிடும். அதனால் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டு சைஸ் வந்தோடனே நம்ம வந்து பறிச்சிடணும். ஸோ ரொம்ப டேஸ்டியான பொரியல் வந்து இது வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ கண்டினியூஸாக வந்து பாருங்கள். ஸோ குழந்தைங்களுக்குலாம் தினமுமே நீங்கள் வெண்டைக்காய் பொரியல்லாம் ரொம்ப அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 2 நாள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு 2 கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 பல்லு பூண்டு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பொட்டேட்டோ வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெயில் பொட்டேட்டோ வந்து ஹாஃப் பாயிலாக ஆகிடணும். அதுக்கப்புறம் வெண்டைக்காவை கொஞ்சம் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்டலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு இது மட்டும் தான் இன்க்ரீடியன்ட். இது மட்டும் ஆட் பண்ணி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப நேரம் நல்லா போட்டு கலக்கிட்டிங்க அப்படின்னா வெண்டைக்காய் வந்து குழன்னு ஆகிடும். அதனால் வந்து ஜென்டலாக அந்த மசாலா வந்து எல்லாமே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நல்லா நடுவில் கிளறி விடுங்க. ஃபைனலாக வந்து உங்களுக்கு சூப்பரான பொரியல் வந்து ரெடி ஆகிடும். இதில் தண்ணி எதுவும் நீங்கள் தெளிக்க வேண்டாம். அந்த ஆவிலையும் நல்லா வெந்து வந்துடும். ஸோ இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் தென் ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் அந்த மாதிரி எல்லா சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.